Good morning, students. Let us go to the lesson Social Science, Civics, Unit 4, India's Foreign Policy. Already saw about the lesson India's Foreign Policy. Recap: the non-aligned movement in 1961, India's foreign policy during Cold War era, new development in the 1990s and 20th century, India in the resurgent 21st century, basic concept of India's foreign policy. Today's topic: basic concept of India's foreign policy. SAARC, South Asian Association for Regional Cooperation. Contemporary context: change and continuity in India's foreign policy. Difference between domestic policy and foreign policy. Now going to SAARC, South Asian Association for Regional Cooperation. SAARC is an economic and geopolitical organization of 8 countries that are primarily located in South Asia. SAARC நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சவுத் ஏஷியாவில் அமைந்துள்ள 8 கண்ட்ரிஸ் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பை உருவாக்கியது. The SAARC policies aim to promote welfare economy, collective self-reliance among the countries of South Asia, and to accelerate socio-cultural development in the regions. சாக்கினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னா, நலம்சார் பொருளாதாரத்தை ஊக்குவித்தல், சவுத் ஏஷிய நாடுகளிடையே தன்னிறைவை ஏற்படுத்துதல், இந்த அமைப்பை இருக்கக்கூடிய சமூக பண்பாட்ட மேம்பாட்டினை அதிகப்படுத்துதல், இதெல்லாம் தான் சார்க் அமைப்பினுடைய முக்கிய நோக்கங்கள். நெக்ஸ்ட், சார்க் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, நியூ டெல்லி. நெக்ஸ்ட், த சென்டர் இஸ் a sleek body of professionals working on various dimensions of disaster risk reduction and management in South Asia. சார்க் அமைப்பினுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்கா. இந்த அமைப்பில் சவுத் ஏஷியாவுடைய டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த அமைப்புகளை வல்லுநர்களை கொண்டா நாம் செயல்படுத்துகின்றோம். அண்ட் தென் இது வந்துன்னு இருக்கா, ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கலாமா? இல்லை, இதுலேருந்து பிளாக் ஸ்கிரீன் வந்துச்சா? இங்கே பார்த்துருந்தது தானே? அது நிறுத்தி தொல்லடா, ஒரு 10 நிமிஷம் நிறுத்து விக்கி. வைக்க மாட்டேன், நீ நிறுத்த. பார்க்கவே இல்லை. அப்புறம் எப்படி பிளாக் ஸ்கிரீன் வரும் நீ பார்க்காம இருந்தா? இங்கே கையே வைக்கல. சரி வா வா, ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம் வா. SAARC satellite is a proposed communication cum meteorology satellite
by Indian Space Research Organization ISRO for the SARC regions. இங்கே ISRO உடைய அமைப்பு சார்க் அமைப்பினுடைய செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்விற்காக சார்க் செயற்கைக்கோளை செலுத்த உள்ளது. The member countries are Afghanistan, Bangladesh, Bhutan, India, Nepal, Maldives, Pakistan and Sri Lanka. Foreign policy. India's foreign policy is a combination of strategies carefully formulated by a nation for maintaining a relationship with other nation. இங்கே ஃபாரின் பாலிசி அப்படின்னா மற்ற நாடுகளோட உறவுகளை பாதுகாப்பதற்காக ஒரு நாட்டினால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட உத்திகளை கலவையை தான் நாம் ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் டிப்ளமசி மீன்ஸ் ராஜதந்திரம். டிப்ளமசி இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஃபாரின் பாலிசி ஆஃப் எ ஸ்டேட். ஒரு அரசின் வெளியுறவு கொள்கைகளை சூழலுக்கு தகுந்த போல செயல்படுத்துவதற்கான ஒரு கருவியாக ஃபாரின் பாலிசி அமைந்தது. இம்ப்ளிமெண்டிங் ஃபாரின் பாலிசி ஆஃப் எ ஸ்டேட், தட் இஸ் எ டிப்ளமசி. சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜியனல் கோஆப்ரேஷன்லாம் இருக்கக்கூடிய 8 countries: நேபாள், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, பூட்டான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, and Maldives. Sri Lanka. These are the member countries of SARC. This is Manohar Veera from Exam Day. In this session on international Look, children. organizations, we are going to see about South Asian Association for Regional Cooperation. This is the video about shortly known as South Asian Association Okay, for let's get started. Regional SAARC Cooperation. is an economic and geopolitical